மனதை ஒருமுகப்படுத்தினால் வெற்றி. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் ஓர் ஊரில் தங்கியிருந்தார். அங்கு ஒரு நீரோடையும் பாலமும் இருந்தன. ஒரு நாள் சுவாமி விவேகானந்தர் நீரோடை கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அங்கு இளைஞர்கள் சிலர் முட்டையோடுகளை துப்பாக்கியால் குறிவைத்து சுடுவதற்கு பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முட்டையோடுகளை ஒரு நூலில் கட்டி நீரோடையில் மிதக்க விட்டிருந்தார்கள். அந்த நூல் நீரோடை கரையில் இருந்த சிறிய ஒரு கல்லில் கட்டப்பட்டிருந்தது. நீரோடை நீரின் அசைவுக்கு ஏற்ப நூலில் கட்டப்பட்டிருந்த முட்டையோடுகள் இலேசாக அசைந்து கொண்டிருந்தன. இளைஞர்கள் பாலத்தில் நின்று ஓடை நீரில் அசைந்து கொண்டிருக்கும் முட்டையோடுகளை சுடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் துப்பாக்கியால் முட்டையோடுகளை சுட்டார்கள். ஆனால் அவர்கள் வைத்த குறி தவறி போயிற்று. ஒரு முட்டையோட்டை கூட அவர்களால் சுட முடியவில்லை. இளைஞர்களின் இந்த செயலை விவேகானந்தர் பார்த்தார். இவர்களால் இந்த முட்டையோடுகளை சுட முடியவில்லையே என்று நினைத்தார். அதனால் அவர் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. இதை அங்கிருந்த இளைஞர்களில் ஒருவன் கவனித்தான். அவன் விவேகானந்தரிடம், பார்ப்பதற்கு இந்த முட்டையோடுகளை சுடுவது சுலபமான செயல் போன்று தெரியும். ஆனால் நீங்கள் நினைப்பது போல் இந்த முட்டையோடுகளை சுடுவது அவ்வளவு சுலபமான செயல் அல்ல. நீங்களே முயற்சி செய்து பாருங்கள், அப்போது உங்களுக்கே தெரியும் என்று கூறினான். சுவாமி விவேகானந்தர் துப்பாக்கியை கையில் எடுத்தார். அங்கிருந்த முட்டையோடுகளை குறிவைத்து சுட ஆரம்பித்தார். அப்போது அங்கு சுமார் 12 முட்டையோடுகள் நீரோடையில் மிதந்து கொண்டிருந்தன. விவேகானந்தர் வைத்த குறி ஒன்று கூட தவறவில்லை. வரிசையாக அவர் ஒவ்வொரு முட்டையோடாக சுட்டார். அங்கிருந்த அத்தனை முட்டையோடுகளும் வெடித்து சிதறின. இதை பார்த்து அங்கிருந்த இளைஞர்கள் பெரிதும் வியப்படைந்தார்கள். அவர்கள் விவேகானந்தரிடம், நீங்கள் துப்பாக்கி சுடுவதில் ஏற்கனவே நல்ல பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் அத்தனை முட்டையோடுகளையும் ஒரு குறி கூட தவறாமல் சுட்டீர்கள், இல்லையா என்று வினவினார்கள். அதற்கு விவேகானந்தர், என் வாழ்நாளில் இன்றுதான் நான் முதன்முறையாக துப்பாக்கியை தொடுகிறேன் என்றார். அவர் கூறியதை இளைஞர்களால் நம்ப முடியவில்லை. அப்படியானால் ஒரு குறி கூட தவறாமல் உங்களால் எப்படி முட்டையோடுகளை சுட முடிந்தது என்று கேட்டார்கள். அதற்கு விவேகானந்தர், எல்லாம் மனதை ஒருமுகப்படுத்துவதில் தான் இருக்கிறது. மனதை ஒருமுகப்படுத்தி செய்யும் எந்த செயலும் வெற்றியை தரும் என்று பதிலளித்தார். மேலும் சுவாமி விவேகானந்தர் மனோருமைப்பாடு பற்றி இவ்விதம் கூறியிருக்கிறார். வெற்றியின் ரகசியம் மனதை ஒருமுகப்படுத்துவதில் தான் இருக்கிறது. உயர்ந்த மனிதனையும் தாழ்ந்த மனிதனையும் ஒப்பிட்டுப் பார். இருவருக்கும் உள்ள வேறுபாடு தங்கள் மனத்தை ஒருமுகப்படுத்துவதில் தான் இருக்கும். மனத்தை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் வளர வளர அதிக அளவில் அறிவை பெறலாம். ஏனென்றால் இந்த வழிதான் அறிவை பெறுவதற்கு உரிய ஒரே வழி. தாழ்ந்த நிலையில் உள்ள செருப்புக்கு மெருகு போடுபவன் மனத்தை அதில் அதிகம் ஒருமுகப்படுத்தி செய்தால் மேலும் சிறப்பாக செருப்புகளுக்கு மெருகு பூசுவான். மனத்தை ஒருமுகப்படுத்தி செய்யும் சமையற்காரன் மேலும் சிறந்த முறையில் உணவு சமைப்பான். பணம் சேர்ப்பது, கடவுள் வழிபடுவது அல்லது வேறு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் மனத்தை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் வளர மேலும் சிறப்பாக அந்த காரியத்தை செய்து முடிக்கலாம்.